அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம அல்சலாம் சேனலில் தஜ்வீத் சீரீஸில் நம்ம ரொம்ப பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதாவது அரபிக் லெட்டர்ஸ்லேருந்தே நம்ம வந்து இந்த தஜ்வீத் சீரீஸை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதாவது கிளாஸ் 1லேருந்து கிளாஸ் 8 வரைக்கும் நம்ம இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாஸ் 1லேருந்து 8 வரைக்கும் நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு குவிக் ரிவிஷன் மாதிரி பார்த்துட்டு நம்ம கிளாஸ் 9க்குள்ளே என்ட்ரு ஆகலாம் இன்ஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட் வந்து அரபிக் கிளாஸ் 1ல் அரபி மொழியின் குறியீடுகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ் 2ல் அரபி எழுத்துக்கள், அதாவது 28 லெட்டர்ஸ் வந்துட்டு அதில் எந்த லெட்டர்ஸ்லாம் நுக்தா வச்ச எழுத்துக்கள் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ் 3ல் வந்து அரபி எழுத்துக்களுடைய உச்சரிப்பு என்னெல்லாம் அப்படின்னு அந்த 28 லெட்டர்ஸோடையும் தனித்தனியாக நம்ம வந்து பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ் 4 வந்து கிளாஸ் 3ஓட விரிவான விளக்கம், அதாவது மஹ்ரஜுடைய விரிவான விளக்கங்களை பற்றி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ் 5 and 6 ரெண்டுமே வந்து ப்ராக்டிசேஷன் ஆஃப் அரபிக் லெட்டர்ஸ் வித் தியர் சைன்ஸ், அதான் நம்ம பார்த்தோம். அதாவது ஃபத்தா கிஸ்ரா லொம்மா, ஃபத்தாத்தைன் கிஸ்ரத்தைன் லொமாத்தைன், ஆன் சுக்கூன், இதெல்லாம் வச்சு அரபிக் லெட்டர்ஸை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ் 7ல் வந்து சகைரா அப்படின்னா என்ன, ஸ்டாண்டிங் ஃபத்தர், ஸ்டாண்டிங் கெசர் அண்ட் இன்வெர்டட் லொம்மா பற்றி நம்ம வந்து பார்த்துருந்தோம். அதுவும் ஃபுல் ப்ராக்டிஸ் செஷனோட நம்ம எல்லா லெட்டர்ஸும் அது எப்படி வரும்போது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கிறத பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ் 8ல் வந்து இஸ்தியாதா ஒரு பஸ்மலா அப்படின்னா என்ன, அதை எப்படி சொல்லணும், எப்படி சொல்லக்கூடாது, எங்கே சொல்லணும், எங்கே சொல்லக்கூடாது, இதெல்லாம் நம்ம வந்து கிளியராக வந்து பார்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதெல்லாம் ரொம்ப பேசிக்ஸ் ஆஃப் அரபிக் லாங்குவேஜ். ஒரு குரானை ஓதணும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு லெட்டர்ஸ் தெரியணும், அதோடைய குரான் உடைய குறியீடுகள் என்ன அப்படின்னு, அரபிக் லாங்குவேஜுடைய குறியீடுகள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதெல்லாம் ரொம்ப பேசிக், எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம தஜ்வீத்னால் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரூல்ஸில் போகிறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். சும்மா எடுத்தோன்னா ரூல்ஸில் போயிட்டோன்னா நம்ம ரொம்ப பேசிக்கே தெரிஞ்சு இல்லாமல் நம்ம அதுக்குள்ளே போன மாதிரி இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி கிளாஸ் 9ல் நம்ம இன்ஷா அல்லாஹ் தஜ்வீத் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இப்போ கிளாஸ் 9ல் வந்து தஜ்வீதோடைய ஒரு சிம்பிள் இன்ட்ரடக்ஷன், ரொம்ப ஃபார்மலாக இல்லாமல் ஒரு கேஷுவலாக நீங்கள் இந்த கிளாஸை வந்து நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஜஸ்ட் தஜ்வீத்னா என்ன, அதோடைய டெஃபினேஷன் என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம், பாயிண்ட்ஸ் மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தஜ்வீதுடைய ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தஜ்வீத் என்ற வார்த்தை ஜவ்வத என்ற வார்த்தையிலிருந்து வந்ததாகும். அதற்கு மேம்படுத்துதல், செம்மைப்படுத்துதல், சிறப்பாக செய்தல் என்ற பொருள்படும். ஸோ இப்போ எல்லா லாங்குவேஜஸ்லையுமே எல்லா வேர்ட்ஸ்க்கும் ரூட் வேர்ட் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, அதே போல் இந்த தஜ்வீத் அப்படிங்கிற வேர்டுடைய ரூட் வேர்ட் வந்து ஜவ்வத. ஸோ இந்த ஜவ்வத அப்படிங்கிற வேர்டில் இருந்து டிரைவ் ஆனது தான் தஜ்வீத் அப்படிங்கிற வேர்ட். இதுக்கு வந்து மேம்படுத்துதல், செம்மைப்படுத்துதல், சிறப்பாக செய்தல் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நாம் குர்ஆனை ஓதும்போது அதில் உள்ள ஒவ்வொரு எழுத்திற்கும் உள்ள உச்சரிப்பு சட்டத்தின்படி செம்மையாக ஓதுவதே தஜ்வீத் எனப்படும். ஸோ இதை நீங்கள் வந்து தஜ்வீத்கான டெஃபினேஷனாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம தஜ்வீத் சீரீஸில் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து அரபிக் லெட்டர்ஸ், அதோடைய குறியீடுகள், அதோடைய உச்சரிப்பு, மஹரஜ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். மஹாரஜ் கிளாஸ் வந்து நம்ம கிளாஸ் 4ல் பார்த்துருப்போம் இல்லையா, அது கிளியராக நம்ம ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னாலே ஈஸியாக நம்மளுக்கு ரூல்ஸ் நம்ம ஈஸியாக கற்றுட்டு அதை அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து குர்ஆனை ஓதும்போது அதில் உள்ள ஒவ்வொரு எழுத்திற்கும் உள்ள உச்சரிப்பு சட்டத்தின்படி செம்மையாக ஓதுவதே தஜ்வீத் எனப்படும். நெக்ஸ்ட் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மக்கள் அரபு மொழிக்கென்று தஜ்வீத் சட்டம் வகுக்கவில்லை, மாறாக அது அவர்களின் பேச்சு வழக்கில் இயல்பாகவே இருந்து வந்தது. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து தஜ்வீத் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸே கிடையாது. ஏன்னா அவங்களுடைய லாங்குவேஜ் அது அவங்களுக்கு ரொம்ப இயல்பாகவே அது வந்து வந்துச்சு. ஆனால் திருக்குர்ஆனை மற்ற நாட்டவர்கள் ஓதும் பொழுது அது பிழையாக அரபிகளுக்கு தெரிந்த காரணத்தினால் அக்கால அரபு மொழி அறிஞர்கள் இந்த தஜ்வீத் சட்ட முறையை உருவாக்கினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இப்போ வந்து அந்த அரபி நாட்டு மக்களுக்கெல்லாம் வந்துட்டு பிற நாட்டவர்கள் ஓதும்போது அதில் நிறைய பிழைகள் தெரிஞ்சிருக்கு. அதனால அவங்க வந்து ஒரு தஜ்வீத் ரூல்ஸ், செட் ஆஃப் ரூல்ஸ் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிட்டா உலகத்தில் இருக்க எல்லாருமே வந்து ஈஸியாக அந்த தஜ்வீதை வந்து படிச்சுக்க முடியும். அதே போல் அவங்க குர்ஆனை ஓதும்போது அதை அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக அரபி நாட்டில் இருக்கிறவங்க இந்த தஜ்வீத் ரூல்ஸ் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவர்கள் உருவாக்கிய இந்த தஜ்வீத் முறையினால் திருக்குர்ஆனை உலகில் உள்ள அனைவரும் உச்சரிப்பு பிழையின்றி ஓத முடிகிறது. அக்கால அரபியர்கள் அரபு மொழி எழுத்துக்களுக்கு அகர இகர உகர குறியீடுகள் இல்லாமல் படித்தனர். அது அவர்களுக்கு இயல்பாகவே இருந்தது.
பிற நாட்டவர்கள் மற்றும் இக்கால அரபியர்கள் படிக்கும்போது ஃபதா கெஸ்ர தொம்ம போன்ற குறியீடுகள் உருவாக்கப்பட்டன. ஸோ இந்த இப்போ இருக்க ஜென்ரேஷன் பீப்புள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு வந்து ஃபதா கெஸ்ர தொம்ம அப்படிங்கிற இந்த குறியீடோடைய இந்த ரூல்ஸ்லாம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த காலத்தில் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப கேஷுவலாக அவங்களால வந்துட்டு எந்த குறியீடுமே இல்லாத ஒரு சென்டென்ஸ் கூட ரீட் பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க. பிகாஸ் அது அவங்களுடைய லாங்குவேஜ், அது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியல. பட் இப்போ வந்து ஒரு குறியீடு இல்லாமல் அரபி லாங்குவேஜில் வந்து ஏதாவது ஒரு வேர்ட் ஒரு சென்டென்ஸ் ரீட் பண்ணோம்னா நமக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் தான் வந்து இந்த தஜ்வீத் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த தஜ்வீத் முறைகளை நாம் கற்றுக்கொள்வதால் திருக்குர்ஆனை அல்லாஹ்விடமிருந்து பெற்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி கற்றுக் கொடுத்தார்களோ அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஓதினார்களோ அவ்வாறு நம்மால் ஓத முடியும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த தஜ்வீத் ரூல்ஸை நம்ம வந்து ஆயிட்டோம் அப்படின்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்ஆனை வந்து ஓதி காட்டினாங்களோ, அதாவது அல்லாஹ் இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து அவங்க எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஓதி காட்டினாங்களோ அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அதை ஓதி கற்றுக்கிட்டு அவங்க வந்து மக்களுக்கெல்லாம் ஓதி காண்பித்தாங்களோ அதே போல் நம்மளாலையும் ஓத முடியும். இந்த ரூல்ஸ்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டா அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. இன்ஷா அல்லாஹ். இப்போ எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம குர்ஆனில் ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குதா அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இந்த தஜ்வீத் பற்றி எதுவும் குர்ஆன் வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் அதையும் பார்த்துடலாம். சூரா முஸம்மில்ல 73வது அத்தியாயம் 4வது வசனமாக ஒரு ரத்திலில் குர்ஆன தர்த்தீலா, மேலும் இக்குர்ஆனை திருத்தமாக ஓதுவீராக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலாவே குர்ஆனில் சொல்லி காட்டியிருக்கான். வரத்திலில் குர்ஆன தர்த்தீலா, மேலும் இக்குர்ஆனை திருத்தமாக ஓதுவீராக. இப்போ வந்து குர்ஆன் வசனம் வந்து பார்த்தாச்சு. ஏதாவது ஆத்தென்டிக்கான ஹதீஸ்கள் இருக்கா குர்ஆனை ஓதுறது பற்றியும் குர்ஆனை ஓதுறதுக்குண்டான சிறப்புகளை பற்றியும் அப்படின்னு கேட்டால் நிறையா இருக்குது. அதில் ரொம்ப ஃபியூ ஹதீஸ்களை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அறிவிப்பாளர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நூல் புகாரி 1462. அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குர்ஆனை நன்கு மனனமிட்டு தங்கு தடையின்றி ஓதுகின்றவர் கடமை தவறாது கண்ணியமிக்க தூதர்களான வானவர்களுடன் இருப்பார். குர்ஆனை மனனம் செய்திராவிட்டாலும் அதை சிரமத்துடன் திக்கி திணறி ஓதி வருகின்றவருக்கு 2 மடங்கு நன்மைகள் உண்டு. மாஷா அல்லாஹ். இப்போது நல்ல குர்ஆனை வந்து நல்லா மெமரைஸ் பண்ணுறாங்க, அதை வந்து எந்த ஒரு தங்கு தடையின்றி அவங்க வந்து ஓதுறாங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து தூதர்களோட வானவர்களோட மறுமையினால் இருப்பாங்க. அப்படின்னு பார்த்தாலும் குர்ஆனை வந்து மனனம் செய்ய முடியல, ஆனாலும் அதை வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறோட இன்டென்ஷனோடு அவங்க வந்து அதை திக்கி திணறி ஓதுறாங்கல்ல, அல்லாஹ் அவங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு 2 மடங்கு நன்மைகளை கொடுக்குறாங்க. மாஷா அல்லாஹ். நெக்ஸ்ட் ஒரு ஹதீஸ் அறிவிப்பாளர் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் திர்மிதி 2910. அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் வேதத்திலிருந்து ஒரு எழுத்தை ஓதுபவருக்கு 1 நன்மை உண்டு. ஸோ குர்ஆன்லேருந்து ஒரு எழுத்தை ஓதுபவருக்கு 1 நன்மை உண்டு. 1 நன்மை 10 நன்மைகளை போன்றதாகும். அல்ஹம்துலில்லாஹ். அலீஃப் லாம் மீம் என்பதை ஓர் எழுத்து என்று சொல்ல மாட்டேன், மாறாக அலீஃப் ஓர் எழுத்து, லாம் ஓர் எழுத்து, மீம் ஓர் எழுத்து என்று நான் கூறுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது குர்ஆனில் வந்துட்டு நம்ம ஒரு எழுத்தை ஓதணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து 1 நன்மை, ஆனால் அது வந்து 10 நன்மைகளுக்கு சமமாக இருக்கும். அதே வந்து அந்த ஒரு எழுத்து அப்படிங்கிறத வந்து அலீஃப் லாம் மீம்ல அலீஃப் அப்படிங்கிறது ஒரு எழுத்து, லாம் அப்படிங்கிறது ஒரு எழுத்து, மீம் அப்படிங்கிறது ஒரு எழுத்து. மாஷா அல்லாஹ். இதை மட்டும் நம்ம இது பண்ணாலே 30 நன்மைகளுக்கு சமமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு ஹதீஸ் பார்க்கலாம். அறிவிப்பாளர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி 5027. அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் சிறந்தவர் யாரெனில் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரே ஆவார். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்குறோம், அதை வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக ஆக்கணும் அப்படின்னா அது நமக்கு மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுத்தா தான் அது நம்ம வந்து அது ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா அதை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ நம்ம ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க மூலியமாக பல பேர் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எந்த ஒரு விஷயத்துலையுமே உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்குறீங்கன்னா அதை உடனே போய் அதில் நன்மையும் இருக்குது,
அது மூலமாக உங்களுக்கும் அது வந்து ஒரு ஞாபகம் வச்சுக்கிறக்கூடிய ஒரு சின்ன ட்ரிக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உடனே அதை போய் இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கும் வந்து மறக்காது. அதே போல் அவங்களும் அதை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும், அவங்களும் 4 பேர்த்துக்கு சொல்லி கொடுப்பாங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ இதெல்லாம் தான் வந்து தஜ்வீதுடைய ஒரு சிம்பிளான இன்ட்ரடக்ஷன். மாஷா அல்லாஹ் இது நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம தஜ்வீதுடைய ரூல்ஸ் அப்படிலாம் வந்துட்டு இந்த நெக்ஸ்ட் கிளாஸில் இருந்து ஃபுல்லாக நம்ம ரூல்ஸ் அதை அப்ளை பண்ணுறது, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறது, இப்படி தான் நம்ம வந்து இருக்க போகிறோம். ஸோ அன்டில் திஸ் கிளாஸ் 9 நம்ம வந்து எல்லாமே வந்து பேசிக்ஸ் தான் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் உள்ள கிளாஸில் தான் நம்ம வந்து ரூல்ஸே பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்